உலக மக்களே வணக்கம். திமுகவில் ஒரு சிஸ்டர் குண்டக்க மண்டக்கா பேசுகிறாங்க. அந்த சிஸ்டர் பேர் உமா. சரிங்களா மக்களே? அண்ணன் சீமான குண்டக்க மண்டக்கா பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல். அடுத்து நம்ம அண்ணாமலை சார், அவரையும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அரசியலுக்கு வந்த பெண்கள் இப்படிலாம் பேசலாமா? சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர். திமுக சிஸ்டர் உமா மேடம், அரசியலுக்கு வந்துடுறீங்க, பொது இடத்துல பேசுகிறீங்க, அதுவும் ஒரு பெண். அண்ணாமலை சாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க? யார் ஃப்ரெண்ட்ஸ் காசு கொடுத்து ஹோட்டலில் தங்கியிருக்காரு, வீட்டில் தங்கியிருக்காரு, மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் மறந்தே போச்சு, அதை நம்ம சொல்லவும் தேவையும் இல்லை. சரிங்களா சிஸ்டர்? நான் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் 2 ஆண்களை, அவங்க நல்லா தெளிவாக பேசுகிறவங்க 2 பேருமே, அவங்கள இப்படி பேசுகிறீங்களே, நீங்கள் எப்படி மரியாதை அவங்களுக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுத்தாங்கண்டா எப்படி இருக்கும்? சொல்லுங்கள் சிஸ்டர். நீங்கள் வயிறீங்கள, அதேமாரி அவங்களுக்கு வய தெரியுமில்ல. நீங்கள் ஒரு குடும்பத்தில் பேசுகிறது மாதிரி அங்கே மேடையில் பேசுகிறீங்களே, இது சரியா சிஸ்டர்? ஆண்களுக்கு வய தெரியாதா? அரசியலுக்கு வந்துட்டால் எப்படி வேண்டாலும் பேசலாமா? சொல்லுங்கள் சிஸ்டர். ஒரு அளவு இருக்குல்ல, பேசுகிறதுக்கு 100% பவரில் ஒரு 50% தான் பேசணும், 100% பேசக்கூடாதுல்ல. 2 பேருமே அரசியல் இருக்காங்க. அண்ணாமலை சாரு அரசியல் இருக்கார், அண்ணன் சீமானு அரசியல் இருக்கார். நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்க, அதே வார்த்தை அவங்க திருப்பி பேசுனாங்கண்டா, பெண்களை தப்பாக குண்டக்க மண்டக்கா வைக்கிறதுக்கு வார்த்தை இருக்குல்ல, இது நல்லா இருக்குமா? கொஞ்சம் அனுசரித்து போங்க சிஸ்டர். நீங்கள் எங்கே வேண்டாலும் இருங்க, எந்த கட்சியில் வேண்டாலும் இருங்க, அரசியலில் பொது இடத்துல பேசும்போது ஒரு மாதிரியாக பேசணும். ஓகேவா மேடம்?